ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 1.5 ரோலுக்கு தான் சிவன்கன் கூட எப்படி மேக் பண்ணுறதுன்னு பிகினருக்காக தான் இந்த டுட்டோரியல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு மே மாதம் எடுத்த டுட்டோரியலு. நான் அப்லோடு பண்ணாமல் மறந்து போயிட்டேன். ஸோ இது எடுத்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி தான் நான் அப்லோடு பண்ணுறேன். ஒருக்கா அப்லோட் பண்ணி ஒரு ஃபோன் வந்ததுனால அது காப்பிரைட்டிங் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அதை டிலைட் பண்ணிவிட்டு மறுக்கா இப்போ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 1.5 கட்டு ஆச்சு எனக்கு. இது ஒயர் ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் எனக்கு 1.5 கட்டு வந்துச்சு. நீங்கள் லேசான ஒயரு, அதாவது ஆப்பிள் பிராண்டு, சன் பிராண்டு அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ரோல்லையே நீட்டாக மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டீல் ஸ்கேலில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5.25 அடி 5.5 அடியில் நீங்கள் வச்சுக்கலாம். என்னோடய ஒயர் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் 5.5 அடி எடுத்திருக்கேன். பாருங்கள், 5 அடி எடுத்துகிட்டு 1/2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். 6 சென்டிமீட்டர் வரைக்கும். மொத்தம் 5.5 சென்டிமீட்டரில் நாம் 18 ஒயர்கள் எடுத்துக்கிறோம். 18 ஒயர் எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி 18 ஒயரையும் வெட்டிக்கிங்க. நான் இப்படி தான் ஒன்றாத்தான் பிடிச்சி நான் வெட்டுவேன். கடான்னு பிடிச்சி வெட்டிடுவேன். இந்த மாதிரி ரோல்லையே வச்சு நான் வெட்டிக்குவேன். மொத்தம் 18 ஒயர் வெட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 18 ஒயர் வெட்டிட்டு பாருங்கள், நான் 18 ஒயர் வெட்டிட்டேன். 18 ஒயர் வெட்டினதுக்கப்புறம் அதை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நம்ம 1 by 1 நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிவன்கன் கூட போட தொடங்கும்போது நம்ம சாதா நாட்டில் தான் தொடங்கணும். சாதா நாட்டில் தொடங்கும்போது ஃபஸ்ட்டு நாட்டே சாதா நாட் போட்டுட்டு பக்கத்தில் ஒயர் எடுத்து சிவன்கன் நாட் போடணும். அப்போ சாதா நாட்டும் சிவன்கன் நாட்டும் ஒயர் பார்த்திங்கன்னா 2 ஜோடியாக வரும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த 18 ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குங்க மெஷர்மெண்ட்டு. நான் இது 8 அடிபாகம் வைக்கிறதுனால ஒரு 10 இன்ச் ஒயர் நான் கம்மியாக வைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் விட்றோம் இல்லையா ஒயரு, அது நாம் 8 அடிபாகம் விட்றோம். 8 அடிபாகத்துக்கு நான் ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் கம்மியாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சைடு ஒயர் 10 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் மேக் பண்ணுறது ஃபஸ்ட் நாட் சாதா நாட் போட்டு ஃபஸ்ட்டு இது போடுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஏற்றியும் தாழ்த்தியுமெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக மேக் பண்ணோம். ஃபஸ்ட் நாட் போடும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் நாட்டு ரன்னிங்கை நம்ம இதை ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ட்ரைபாட் வாங்கலை. அதனால் பெஞ்சு மேலே உட்காந்துட்டு நான் போட்டேன். ஆனால் இப்போ நான் ட்ரைபாட் வாங்கிட்டேன். மேக்ஸிமம் அதில் என்னால் வீடியோ போட முடியல, இன்னும் சரியாக தெரியல. பாருங்கள், இப்போ நான் சிவன்கன் நாட்டு ஒன்று சாதா நாட்டு ஒன்று போட்டேன் இல்லையா, மடிச்சியும் நான் இப்படியே வச்சு மடிச்சுக்குவேன் வைக்கும்போதே. இல்லைன்னா நான் ஒட்டுக்காக மடித்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஒன்றா எடுத்துக்குவேன். சிவன்கன் நாட்டுக்கு பாருங்கள் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு. நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம சாதா நாட் போடுறதுக்கு யூஸ்வலாக நம்ம இடது பக்கம் எடுப்போம். இதுக்கு இடது பக்கம் எடுக்கணும், அதுக்கு வலது பக்கம் எடுக்கணும். தெரியுங்களா? பாருங்கள், இது நம்ம சாதா நாட் போடும்போது டப்புன்னு வலது பக்கம் தான் எடுத்து நம்ம போடுவோம். இது இடது பக்கம் எடுக்கணும், எடுத்து உள்ளே போடணும். அப்போ தான் சிவன்கன் நாட் வரும். பாருங்கள், இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூவாக 18 ஒயரு ஜாயின் பண்ணி அங்கே எவ்வளவு 10 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சோம் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் இந்த பக்கமும் ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட் லைனை ஒரு முடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
மொத்தம் 18 வயதையும் ஜாயின் பண்ணணும் இல்லையா, ஜாயின் பண்ணிட்டு காமிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துட்டேன். அப்புறம் இடையில வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணும்போது சில டிப்ஸுங்கெல்லாம் சொல்கிறீங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் நான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஆர்டர் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இடையில ஒயர் சேல் பண்ணுறது, பீட்ஸு சேல் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இது முன்பை எடுத்து வச்ச வீடியோ இல்லையா, அதனால் அது இப்போ நான் வந்து அப்லோட் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு நாட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா தான் குரு. எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது தான் நான் வந்து கற்பூரம் மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒன்று சொன்னாங்கன்னா அல்லது ஒன்று பார்த்தேன்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குவேன். மறுக்கா ரிப்பீட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ட்ரிப்பு பார்த்தேன்னா அது அப்போவே வந்து வீட்டில் போட்டு பார்ப்பேன். என்னோடய பழக்கம் அது அப்படி தான். நான் அப்படி தான் வந்து சின்னதுலேருந்து நான் 10 வயசுலேருந்தே நான் கூட போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நான் வந்து கூட போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நேற்றுலாம் நான் போடல, சரிங்களா. எனக்கு வந்துட்டு 22 பேட்டர்ன்லேயுமே கூடைகள் பின்ன தெரியும். 22 பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதே ப்ராசஸை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு மேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விட்ட அளவுக்கே வந்து இதே எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இந்த லைனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வரணும், ஜோடி ஜோடியாக வரும் பாருங்கள் கரெக்டாக. நான் வந்துட்டு 8 லைன் மேக் பண்ணலான்ட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் முடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு 3 லைனும் கீழே ஒரு 4 லைனும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 லைன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு சிவன்கன் கூட மேக் பண்ணும்போது எப்பவுமே சாதா நாட்டில் தொடங்குறோம் இல்லையா, சாதா நாட்டில் தொடங்கி கடைசியில் முடியும் போது பாருங்கள் எந்த நாட்டில் முடிஞ்சிருக்குது அப்படின்னு. இது முடி போட்டு வச்சுக்கோங்க. நான் முடி போட்டு வச்சுட்டேன் உங்களுக்காகத்தான். பாருங்கள் முடிகிறதும் சாதா நாட்டில் தான் முடிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த நாட்டில். அப்புறம் செகண்ட் லைனுக்கு எடுத்துக்கோங்க. செகண்ட் லைனில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து சாதா நாட் போட்டோம் இல்லையா, அதனால் செகண்ட் லைனுக்கு நம்ம கண்டினியூ பண்ணும்போது சிவன்கன் நாட் போட்டு தான் தொடங்கணும். ஒன்று சிவன்கன் நாட்டு, ஒன்று சாதா நாட்டு, அப்படி தான் வந்து நம்ம கூடையோட ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே இதே ப்ராசஸ் தான் போகும் பாருங்கள். இதே ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் 8 லைன் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுவும் இந்த மாதிரி சிவன்கன் நாட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வந்து சாதா நாட் போடணும். சாதா நாட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிவன்கன் நாட் மேலே போடணும். அந்த மாதிரி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி டிவியே பார்த்துட்டே கூட நம்ம கடகடான்னு பின்னிடலாம். கீழே என்ன நாட் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்ம மேலே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ அப்படி தான் பார்ப்பேன். தப்புன்னு ஒரு நாட் கூட நமக்கு தப்பு வராது.
இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே சிவன்கன் நாட் போட்டிருக்கோமா, மேலே வந்து நம்ம சாதா நாட் போடணும். பாலு சொன்னியா? சரி சரி. பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் ஜோடி ஜோடியாக வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் சிவன்கன் நாட் போடும்போது நம்மளுக்கு பேக் வந்து நல்லா நெருக்கமாக கிடைக்கும். சாதா நாட்டை விட சிவன்கன் பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு தாங்கும் கூடைங்க. அதனால தான் அந்த காலத்துலேருந்தே சிவன்கன் தான் அதிகமாக போடுவாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய வயதானவங்களாம் முன்னையெல்லாம் இருப்பாங்கள்ல, நம்மளுக்கு முன்னவங்கெல்லாம், அவங்கெல்லாம் மேக்ஸிமம் இது வந்துட்டு சாதா கூட ப்ரிப்பேர் பண்ணுறதை விட சிவன்கன் கூட தான் அதிகமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுருப்பாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு பாருங்கள், நான் இப்படி தான் வந்துட்டு மேக் பண்ணுவேன். நான் இந்த ஒயர் வந்து ஸ்வஸ்திகன் பிராண்டில் போட்டிருக்கேன். அதனால் ஒயர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா சைனிங்காக கெட்டியாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் கெட்டி, அதனால தான் நான் வந்து 5 அடி எடுத்தேன். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அதர்ஸ் ஒயர் எடுத்தீங்க அப்படின்னா 5.25 கூட எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு 5 அடியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான அளவு. 1.5 கட்டு வந்து சிவன்கன்னாக போடும்போது நம்மளுக்கு 1.5 கட்டு வரும். இதே வந்து சாதா நாட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1 கட்டு இருந்தாவே போதும். இந்த கூடையை நம்ம அழகாக மேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எந்த நாட்டில் முடியுது அப்படின்னு. கீழே சாதா நாட்டில் தானே முடித்தோம், நம்ம மேலே பாருங்கள் சிவன்கன் நாட்டு. அங்கே நம்ம மேலே சிவன்கன் நாட்டில் தானே ஃபஸ்ட்டு நாட் தொடங்கினோம். அதனால் முடிகிறதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாட்டில் தான் முடிஞ்சிருக்கும். அதை வந்து மனசில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூடையை. பாருங்கள், இது வந்து அடிபாகம் ஜாயின் பண்ணது, மேலே போட்டது. இப்போ சிவன்கன் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு 3வது லைன் வந்து நம்ம சாதா நாட் வச்சு மேக் பண்ணோம். இப்போ வந்துட்டு நான் 7 லைன் போட்டிருக்கேன். அந்த 7 லைன் வந்து பேஸ் பத்தாது, கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு லைன் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே ஒரு 3 லைனும் கீழே ஒரு 4 லைனும் போட்டோம்னா 8 லைன் ஆயிரும். கரெக்டாக எனக்கு 8 லைன் எனக்கு அகலம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒயர் ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால அகலம் சேர்த்து வந்துச்சு. அகலம் வந்து எனக்கு கொஞ்சம் சேர்த்து வந்துச்சு. பாருங்கள், இது 8வது லைன் தான் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இது வந்துட்டு 8வது நாட்டு. ஒயர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது, பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து சிவன்கன் நாட்டு இருக்குல்ல, அதனால் நம்ம மேலே வந்து சாதா நாட்டு தான் போடுறோம். போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஒயர் கீழே வரும்போது நம்மளுக்கு சிவன்கன் நாட் போட வேண்டிய வரும். இதே ஒயர் வந்து நம்ம போட்டுட்டு மேலே எடுக்கும்போது பாருங்கள், இப்போ வந்து மேலே இருக்கா,
இப்படி வந்து ஒயர் வந்து இப்போ மேலே இருக்குது. அப்போ வந்து சாதா நாட் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாட்டு கூட நீங்கள் தப்பான நாட்டாக போட்டு நீங்கள் அந்த கூடை மேக் பண்ண முடியாது. பார்த்துட்டிங்களா? இப்போ கீழே வருது. கீழே வரும்போது நம்ம இங்கே என்ன நாட் போட்டிருக்கோம்? சாதா நாட்டு. அப்போ நம்ம இங்கே சிவன்கண் நாட் போடணும். இது ஒரு டிப்ஸு. ரெண்டாவது வந்து கீழே ஒயர் வரும்போது சிவன்கண் நாட்டும், மேலே ஒயர் வரும்போது சாதா நாட்டும் போடுறோம். அது வந்து இன்னொரு டிப்ஸு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நாட் சாதா நாட்டில் தொடங்கணும். அதேமாதிரி சாதா நாட்டில் முடியும். செகண்டு ரோ தொடங்கும்போது நம்ம சிவன்கண் நாட்டில் தொடங்குறோமா, அதே செகண்ட் ரோவில் முடியும் போது பார்த்திங்கன்னா சிவன்கண்லாம் முடியும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கடான்னு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு கூட போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மேக் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்து மாதிரியும் ரொம்ப சர்வீஸாக நீங்களும் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக கொஞ்சம் மெதுவாக போட்டுட்ருக்கேன். நான் இன்னும் ஸ்பீடாக போடுவேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கே நிறைய டிப்ஸு தெரியும். அந்த மாதிரி நாம் அதை வச்சும் கூட நம்ம கடான்னு மேக் பண்ணலாம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம முடிக்கிறப்ப 8 லைன் முடிச்சிட்டோமா, 8 லைன் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர்களுமே ஜோடியாக வரும். ஜோடி இல்லாமல் 4 கார்னர்லேயும் இது வந்து ஒவ்வொரு ரோ வந்து ஒவ்வொரு ஒயர் வந்து தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? அந்த தனித்தனியாக இருக்கிற ஒயருக்கு நாம் இதோட அளவே எடுத்து 4 கார்னர்லேயும் நாம் ஒயர் கூட முடிச்சுட்டு ஒரு 4 பூ 5 பூ சொருவுமில்ல, அதே மாதிரி சொருகணும். பார்த்துக்கிட்டிங்களா? இங்கே ரெண்டு ரெண்டாக இருக்குது. பார்த்துட்டிங்களா? இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு 4 கார்னர்லேயும் 4 ஒயர் வந்து தனித்தனியாக ஜோடி இல்லாமல் நிற்கும். ஒயரும் சிவப்பு கலராக இருக்குது, புடவையும் ரோஸ் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. எனக்கு தெரியாது, பார்த்துக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்களா, இதே அளவுக்கு ஒயர் எடுத்து இது 8வது லைன். இப்போ தான் 8வது லைனை போடுறோமா. சாதாரண லைன் முடித்ததுனால சிவன்கண் நாட்டு 8வது லைன் நம்ம இப்போ தொடங்குகிறோம். இது 8வது லைன். போன ட்ரிப்பு போட்டது 7வது லைன் போல் இருக்குது. அதனால் இது 8வது லைன் முடிச்சுக்கோங்க. மொத்தமாக நான் 8 லைன் போட்டிருக்கேன். நீங்களும் 8 லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? 8 லைன் போட்டுட்டு 4 கார்னர் 4 ஒயர் சொருக வேண்டியது இருக்கும். அந்த ஒயர் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணுறோம் இல்லையா, அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டு 4 கார்னர்லேயும் 4 ஒயர் வந்து சொருகும்போது ஒரு 4 பூக்கு நீங்கள் சொருகி விட்டுக்குங்க. சரிங்களா? எங்களது மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வண்டிங்க தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதோட சத்தங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்றைக்கி தறி ஓடல, லீவு நாள். அதனால் கடகடான்னு வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா தறி சத்தம் வேறு ஓவராக கேட்கும். அதனால தான் என்னால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது தறி சத்தம் இருக்கிறதுனால. எனி டைம் 24 மணி நேரத்தில் 12-14 மணி நேரம் தறி ஓடிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
அது 25 தறி, ஒரு தறி இல்லை 2 தறி இல்லை 25 தறி ஓடும். எவ்வளோ சவுண்டாக இருக்கும் பாருங்கள். வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்கே வீடு கிடைக்குதோ அங்கே போக வேண்டியது தான். என்ன பண்ணுறது? எட்டாவது லைன் மேக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சுது. இன்னும் ஒரு 3 பூ 4 பூ போடணுமா? இப்போ 3 பூ போடணும். இன்னொரு 3 பூ, அப்புறம் ஒரு 2 பூ, அப்புறம் ஒரு பூ. நான் ஏன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நல்லா போட தெரிஞ்ச கூடையிலே பாருங்கள், சிவன்கண் கூடையில் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நாட் 2 நாட் தெரியாமல் மாற்றி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை கூட வராமல் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மாற்றமே வராது. சரிங்களா? நீட்டாக அழகாக மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், 8 லைன் போட்டாச்சு. 8 லைன் போட்டு இது அளந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஜோடியாக இருக்கு இல்லையா? ஒன்று மட்டும் பாருங்கள் சிங்கிளாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சிங்கிளாகவும், அந்த கார்னர்லேயும் ஒரு அந்த மூளைக்கு ஒன்று சிங்கிள், இந்த மூளைக்கு ஒரு சிங்கிள் இருக்கும். சரிங்களா? இப்போ 4 கார்னருக்குமே நாம் இதே அளவில் ஒயர் எடுத்து 4 ஒயருமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், 4 ஒயருமே ஒட்டுக்க வெட்டிக்கங்க அதே அளவில். நாலு ஒயர் 4 எடுத்து இப்போ 4 வெட்டிட்டேன். கொஞ்சம் கார்னரை வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு 4 கார்னர்லேயும் 4 ஒயரை வந்து எங்கே சிங்கிளாக இருக்குதோ அந்த நாட்டோட வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துலையும் டபுள் ஒயர் வந்துடும். சரிங்களா? நம்ம 18 எடுத்தோம். 18க்கு 8 அடிப்பாக வச்சுருக்கோம். ரெட்டைப்படையில் தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் 4 கார்னரில் ஒயர் வந்து சிங்கிளாக வந்திருக்கு இல்லையா? அதனால் 4 கார்னர்லேயும் நம்ம ஒவ்வொரு ஒயர் சொருகிறோம். சொருகிட்டு நான் கொஞ்சம் ஹைட் எழுப்பிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போட்டு எப்படி நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது அப்படின்னு பாருங்கள். ரன்னிங் ஒயர் வச்சு அதே ப்ராசஸில் அப்படியே மேலே கொண்டாந்துருங்க. எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் நாட்டுக்குள்ளே விட்டு தான் ஒயர்ஸை சொருகுவேன், மேலாப்பில் சொருக மாட்டேன். எப்பவுமே வந்து நாட்டுக்குள்ளே உள்ளே விட்டு ஒயர் சொருகும்போது தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்.
இப்போ அந்த முடி தேவையில்லை. ஃபஸ்ட் லைன் போடும்போது நம்ம ஒரு முடி போட்டோம் இல்லையா, அந்த லைன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதை நீங்கள் அவுத்து விட்ருங்க. அவுத்து விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் 4 பக்கமே 4 கார்னர்லேயும் ஒயரு நல்லா சொருகிட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி 4 கார்னர்லேயும் 4 ஒயர் சொருகிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரோம். இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு கார்னர் திருப்புறது, ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். பக்கமாக வந்துட்டோம். இந்த 18 ஒயரையும் நம்ம போட்டுட்டு கார்னர் திருப்பணும்.
பாருங்கள் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு. இப்படி தான் கார்னர் திருப்பியாட்டி ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பிட்டு இதே மாதிரி 4 கார்னரையும் திருப்பிக்கிங்க. 4 கார்னர் திருப்பிட்டு ஹைட் எழுப்பிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேஸ் போடுற ப்ராசஸ் இது. அதுக்கு மேலே நம்ம ஹைட் வந்து திருப்பிட்டு வரணும். பார்த்துக்குங்க எப்படின்னு. இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். என்னோடய வீடியோவில் வந்துட்டு சிவன்கன் கூட டுட்டோரியல் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமுன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து 1 மணி நேரம் எடுத்தது. எடிட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் 1/4 மணி நேரம் கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து செகண்ட் கார்னரு, 3rd கார்னர், 4th கார்னர் முடிச்சுட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே எழுப்பிட்டு வர வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான். கடகடான்னு போடுற மாதிரியெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல. இல்லைன்னா அந்த மாதிரி வச்சு போட்டிருப்போம். சிங்கிள் நாட் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகுது தானே, உங்களுக்கும் லேட் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி தான் 4 கார்னரையும் திருப்பினதுக்கப்புறம் அதே ஒயரை ரன்னிங் ஒயரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ லைன் வேணுமோ நம்ம அவ்வளோ லைன் மேக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேலே கொண்டாந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்துட்டு செகண்ட் கார்னரு. இப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 3 நாட் போட்டால் ஓகே. பாருங்கள், 3 நாட் போட்டுட்டு 3rd கார்னர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். செகண்ட் கார்னர் முடிச்சிட்டோம். இப்போ 3rd கார்னருக்கு இன்னும் 2 பூ இருக்குது. பாருங்கள், சிவன்கண்டில் ஃபஸ்ட் நாட் போடுறேன். அப்புறம் சாதா நாட் போட்டுட்டு இப்போ வந்துட்டு சிவன்கன் நாட் போடணும். இப்போ இது வந்து கார்னர் திருப்புறது. இது வந்து 3வது கார்னரு. வீடியோ எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், அது சொருகுன ஒயரு உதறும் போது கீழே விழுந்துருச்சு. அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு 3வது கார்னர் நம்ம திருப்பிக்கலாம். 3வது கார்னர் திருப்பிட்டு ரிப்பீட்டாக இதை ப்ராசஸில் போட்டுட்டு வந்து 4வது கார்னரையும் திருப்பணும். பாருங்கள், 2 ஒயர் இருக்கா. அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரில் வந்துட்டு நம்ம சிவன்கன் நாட் போடுறோம். நெக்ஸ்ட்டில் இருக்கிற ஒயரில் வந்துட்டு நம்ம சாதா நாட் போடுறோம். ரோஸ் கலர் சாரீலையே ரெட் கலர் வச்சு போட்டதுக்கு தெரியவே இல்லை. இதே வந்து வேறு கலரில் வச்சு போட்டிருந்தா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி நான் ஒயர் வெட்டுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே காமிச்சிட்டேன். இது இப்போ வந்து இதிலேருந்து அது வரைக்கும் ஒரு 18 நாட் போட்டுட்டு அந்த 2 கார்னரையும் திருப்பிட்டு மேலே வந்து ஹைட் எழுப்பி கொண்டு போகிறது தான். அப்புறம் வந்துட்டு நிறையா தோழிகள் வந்துட்டு நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்வஸ்திகான் பிராண்ட் ஒயர் மட்டும்தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் ஒயரில் கேட்டால் மட்டும்தான் போட்டு கொடுப்பேன். நான் மேக்ஸிமம் போடுறது சாதா ஒயர், டீலக்ஸ் ஒயரில் தான் நான் போடுவேன். கிளாஸ் ஒயர் வந்து யாருக்குமே நான் போட மாட்டேன். யாரோ ஒருத்தர் கேட்டால் மட்டும்தான், இதில் மேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நான் போடுவேன். நீங்கள் எதில் வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இஷ்டம்தான். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். எனக்கு ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரெட்டு எடுத்து மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் கேட்டிருந்தாங்க, கோயிலுக்கு போகிறக்காக, அதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ரெட்டுலேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா தேங்காய், பழம், அப்புறம் வந்து எண்ணெய் பாட்டிலு, தீப்பெட்டி, திரி எல்லாமே வச்சு பர்ஸும் கூட வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆணியில் மாட்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு
கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போகையில் மட்டும் எடுத்துக்கலாம், மற்றதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஒயர்ஸு சேல் பண்ணுறேன், அப்புறம் பீட்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் என்னது மேக்னைட் லாகு சேல் பண்ணுறேன். புஷ் இருக்குது, அப்புறம் குமிழ் இருக்குது. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் பீட்ஸ் இருக்குது, 18 கலரில் வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுனாலும் வாங்கிக்கலாம். 100 கிராமாகவும் வாங்கிக்கலாம், நீங்கள் 1/2 கேஜாவும் வாங்கிக்கலாம், 1/4 கேஜாவும் வாங்கிக்கலாம், 1 கேஜாவும் வாங்கிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப்பிங் சார்ஜ் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லுமே 60 ரூபா தான். 1 கிலோவுக்கு 60 ரூபா. அது பேக்கிங் சார்ஜ் பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு கலரில் 1 கிலோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம், 10 கலரில் 1 கிலோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஒரு 100 கிராம் பீட்ஸில் எவ்வளோ பீட்ஸ் இருக்குதுன்னு நான் முன்னையே வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் பைப்பர் பீட்ஸ் இருக்குது, அது வேணுனாலும் வாங்கிக்கலாம். மல்டி கலர் பீட்ஸ் இருக்குது, அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 5 டைப் ஆஃப் ஒயர்ஸும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு கிளாஸ் ஒயர் வேணுமா, 50-50 ஒயர் வேணுமா, அல்லது சொஸ்டிக் பிராண்ட் ஒயர் வேணுமா, டிஸ்கோ ஒயர் வேணுமா, டீலக்ஸ் ஒயர் வேணுமா, எல்லா ஒயருமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஆனால் 10-5ன்னு வாங்கும்போது எல்லாத்துக்கும் போடுற ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 50 கட்டு 100 கட்டுன்னு போடும்போது அதுக்கு ஒரு ரேட் போடுவோம், அது ஹோல்சேல் ரேட்டாக வரும். தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பீட்ஸோட விலை என்கிட்ட ரெகுலராக வாங்குகிற எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், பேசிகிட்டே போயிட்டோம். இப்போ நம்ம 3வது கார்னர் தான் இப்போ நம்ம திருப்ப போகிறோம். அப்பால திருப்பினது 3வது கார்னர்னு நினச்சேன், அது 2வது கார்னர் ஆட்டிருக்குது. இதுதான் 3வது கார்னரு. 3வது கார்னர் திருப்பியாச்சு. ஒரு 8 பூ போட்டு 4வது கார்னரையும் திருப்பி லேடர் நாட் மேக் பண்ணிக்கிட்டா ஒரு லைன் ஃபினிஷ் ஆயிரும். குட்டியாக லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். குட்டியாக எப்படி லேடர் நாட் மேக் பண்ணுறது, ஜிக் ஜாக் லேடர் நாட்டு, கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டு, லாங் லேடர் நாட்டுன்னு லேடர் நாட்லேயே 4 விதமாக நான் போட்டிருக்கேன். அப்புறம் என்கிட்ட 22 பேட்டர்னில் எனக்கு கூடைகள் தெரியும். நான் ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அப்புறம் எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால அந்த ஆர்டர் நான் போட்டுட்ருக்கேன். அதனால தான் இப்போ இது அப்லோட் ஆகாமல் வச்சுருந்தேன் இந்த வீடியோ. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் டுட்டோரியலுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம். பாருங்கள், நேரடியாக ஃபோன் பண்ணி நிறையா பேர் கேட்குறீங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறேன். டைரெக்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 2 hours எடுக்கிறேன். சண்டே மட்டும் லீவு, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். சண்டே மட்டும் ஒர்க் அதிகமாக இருக்கும் எனக்கு. அதனால் சண்டே ஒரு நாள் மட்டும் லீவு. மற்ற 6 நாளில் நீங்கள் எந்த நாள் வந்தாலும் கிளாஸ் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நாட்டுக்கு நீங்கள் வேணும், கிளாஸ் எந்த நாட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், இது 4வது கார்னரு திருப்பியாச்சு. 4வது கார்னர் திருப்பிட்டு இப்போ நம்ம தொடங்கின இடத்துலையே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். சிவன்கண்லேயும் அதே மாதிரி தான் நான் போடுவேன். பாருங்கள், முதல்ல இந்த குட்டியாக இருக்கிற லேடர் நாட்டுக்கு எப்படி போடுறது அப்படின்னு அதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற முன்னால் இருக்கிற நாட்டையும் நான் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஒரு நாட்டு இருக்குல்ல, இந்த ஒரு நாட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற நாட்டை நம்ம போட்டுட்டு அதில் தான் நம்ம குட்டியாக லேடர் நாட் மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இது சிவன்கன்று, சிவன்கன்றில் முடியுது.
பாருங்கள், இது ஃபஸ்ட் லைனு தொடங்கின இடத்துலேருந்து நம்ம முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போடுறது தான் லேடர் நாட்டு. அதாவது இந்த இதிலேருந்து அந்த லைனுக்கு செகண்ட் லைனுக்கு போடுறது தான் ஏணிப்படி. ஃபஸ்ட் ரோ முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோ போடலாம், அப்படியும் போடலாம். இல்லை ஏணிப்படி முடிச்சே இல்லாமல் நான் உங்களுக்கு கூடைகள் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன், அந்த டைப்லேயும் நம்ம போடலாம். அப்படி போடும்போது நம்மளுக்கு அன்ஈவனாக வரும். கூட ஒரு பக்கம் ஒரு லைன் எச்சாகவும் ஒரு பக்கம் ஒரு லைன் கம்மியாகவும் வரும். அதுக்காகத்தான் லேடர் நாட் போட்டு நம்ம கூடைகள் போட ஆரம்பித்தோம்னா பாருங்கள், இங்கே நம்ம லேடர் நாட் போட்டோமா அதுக்கு பக்கத்தால் இருக்கிற நாட்டில் நம்ம கூட போட போகிறோம். நம்ம செகண்ட் லைன் எழுப்புறம் போது அது சின்ன கேப் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளார விட்டு தான் அடுத்த லைனுக்கு நம்ம வந்து லேடர் நாட் போடணும். லேடர் நாட் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த பூஜை கூடைகளெல்லாம் மேக் பண்ணுறக்குமே பீட்ஸு கூடைகள் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் லேடர் நாட் வந்து பழகிக்கிங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், எவ்வளோ 8 அடிபாகம் தான் நம்ம வச்சுருக்கோம். பேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு. இது வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயிலுக்கு போகிற கூடைகளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சகோதரிகள் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்துட்டு குமிழ் வைக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து சாதா நாட்டில் போட்ட கூடைகளாக இருந்தால் குச்சி சொருகிடுவேன். குச்சி சொருகிட்டு அப்போவே குமிழ் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கனாவே நீட்டாக குமிழ் அடித்து ப்ரெஷ் பண்ணாவே போயிடும், நீட்டாக அட்டாச் ஆகிரும். இது மாதிரி அவங்க எவ்வளோ குமிழ் கேட்குறாங்களோ அவ்வளோ குமிழ் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் 6 குமிழ் வைப்பேன் பேஸுக்கு. பாருங்கள், ஹைட் எழுப்பிட்டு வந்துட்டேன். ஹைட் எழுப்பிட்டு இப்போ பாதி கூட போட்டுட்டேன் இல்லையா. பாருங்கள், ஹைட் எழுப்பிட்டு பாதி கூட போட்டுட்டேன். ஒரு அக்காவை வீடியோ பிடிக்க சொன்னேன், அவங்க சரியாகவே பிடிக்கல போல் இருக்குது. கூட தான் தெரியுது நான் போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் வீடியோ பிடிங்க அப்படின்னு. அவங்க இப்படி பிடிச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கு ஹைட் எழுப்புறது தெரியும் தானே. பாருங்கள், ஹைட் எழுப்பி கொண்டாந்துட்டேன். பாருங்கள், இது வந்து ஹைட்டில் நான் வந்து 10 லைன் போட்டிருக்கிறேன். மேலே வந்து ஹைட்டுக்கு வந்து நான் 18 லைன் போட போகிறேன். ஏன்னா கீழேயும் நம்ம 18 வச்சுருக்கோம், அதே மாதிரி மேலேயும் 18 வச்சுட்டு நம்ம ஒன்று சொருகிட்டோம்னா நம்மளுக்கு 17 லைன் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கால் கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15வது லைன் வருது. பாருங்கள், நான் இதை இப்போ முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டேன். இது முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு தான் நான் முடிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சொருகிறதுக்கு எனக்கு கரெக்டாக தான் அளவாக இருக்குது. இதை வந்து கூடைகளில் எப்படி இப்படியே சொருகலாமல், சிவன் கண் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் நம்ம ஒரு ரோல் கூடைங்கிறதுனால இப்படி நம்ம அரை கூடை மட்டும் திருப்பி போட்டு கூட சொருகலாம். பெரிய கூடைகளாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கை விட்டு நம்ம சொருகிக்கலாம். இது வந்து ஒயர் கெட்டியாக இருக்கிறதுனால கூடை ரொம்ப டைட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப டைட்டாக வந்திருக்கு. ஹைட்டு வந்து நான் 18 லைன் போட்டிருக்கேன். 18 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருகிட்டோம்னா மீதி 17 லைன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த கூடையை எப்படி நம்ம திருப்பி போட்டு சொருகிறதுன்னு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், திருக்கி எப்படி சொருவது அப்படின்னு சொருகிட்டு திருப்பி மறக்க அதே மாதிரி உள்ளேயே திருப்பின மாதிரி வச்சிட்டோம்னா அந்த ஒடுங்கு மாதிரி வராது. எல்லா கூடைகளுக்கும் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது சின்ன கூடைங்கிறதுனால நான் அப்படி சொருகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புல்தரை, அங்கே வச்சு தான் நான் உட்காந்து கூடை போடுவேன் எப்பவுமே. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு நீங்கள் நீட்டாக சொருகிக்கலாம். அப்படி சொருகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வரும்.
சொருகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புல்தரையில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து எடுத்தேன். பாருங்கள், இந்த மாதிரி கூடையை ரெண்டாக மடிச்சிங்கன்னா ஒரு நம்ம 10 நாட் சொருகிறோம்னா அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி 10 நாட் வரும். ஒன்று வந்து விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து நம்ம சொருக ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். இந்த மாதிரி நீட்டாக சொருகி கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு நான் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். முள் கைப்பிடி எப்படி போடுறது, சுத்து ஒயர் கைப்பிடி எப்படி போடுறது, 3 ஒயரில் கைப்பிடி எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் வந்து குட்டியாக ஃப்ளவர் பண்ணி இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மாதிரியும் என்னோடய வீடியோவில் குட்டியாக ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். பழைய சகோதரிகள் எல்லாம் என்னோடய பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய கிராஃப்ட் ஐட்டமெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும், அதில் எது டுட்டோரியல் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் போடுவேன். பாருங்கள், இப்போ வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.